அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் நெஞ்சம் நிறைந்த அன்பானவர்களே, கணியத்திற்குரிய இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெரும் சிறப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் முன்னோடியாக திகழ்வதற்கும் தோதுவானவர்கள். அருமையானவர்களே, இஸ்லாத்தை உலக அரங்கிலே தூக்கி நிறுத்திய முக்கிய தூண்களிலே ஒரு தூணாக சங்கைக்குரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள். நிறைய மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய யோசனையால் அது மார்க்க சட்டமாக நிறைவு செய்யப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை வீறு நடையோடு நிமிர்ந்த நெஞ்சங்களோடு காபாவிற்குள் சென்று தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் சங்கைக்குரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த வரிசையிலே ஒவ்வொரு தொழுகைக்கும் சொல்லப்படுகின்ற பாங்கு, பெண்கள் தேடுகின்ற பருதா, ஒருங்கிணைக்கப்பட்ட குர்ஆன் ஷரீப், இப்படி பல்வேறு விஷயங்கள் உமர் நாயகத்தினுடைய யோசனையிலே தோன்றியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தகல்லமல்லாஹு பிலிசானி உமர், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உமருடைய வாய் வழியாக பேசுகிறார் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு இரவு நேரம் மதீனாவுடைய வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நல்ல முழு சந்திரன் தெரியக்கூடிய பௌர்ணமி தினம் அன்று அப்படியே வானத்தை நோக்கி அந்த பௌர்ணமி நிலவை பார்க்கிறார்கள். அந்த அழகை அப்படியே ரசிக்கிறார்கள். அந்த அழகை பார்த்த மாத்திரத்திலேயே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி யோசிப்பார்கள், இந்த முழு சந்திரன் அழகாக இருக்கிறதா அல்லது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதனம் அழகாக இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலை இணைக்கின்ற நல்ல நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே ஏதாவது கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்ட சங்கைக்குரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இரண்டு துஆக்கள் செய்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மௌத் இருக்கிறதே அது சாதாரணமான மௌத்தாக இருக்கக்கூடாது, ஷஹீதுடைய மருத்தபா, அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீத்த தியாகியுடைய அமைப்பில் இருக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். இரண்டாவதாக ஒரு துஆ செய்தார்கள், என்னுடைய ஜனாசா, என் உடல் இருக்கிறதே அது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மதீனாவிலே அடக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்தார்கள். இந்த ரெண்டு துஆக்கள் ரசூலை இணைக்கிற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறாங்க. இந்த துஆவை அல்லாஹ் பன்மடங்காக கபூல் செய்கிறான். சங்கைக்குரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கடைசி நேரத்தை யோசித்து பார்க்கிறோம். ஒரு நாள் புதன்கிழமை அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகை. அந்த நேரத்திலே ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வந்த சஹாபாக்களை சரி செய்து விட்டு இமாமத் செய்வதற்காக வேண்டி எத்தனித்து தொழுகையில் இருக்கிறார்கள் சங்கைக்குரிய உமர் நாயகம் அவர்கள். அந்த நேரத்திலே நசரானி ஒருவன் விஷம் தோய்க்கப்பட்ட அம்புகளால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சரமாரியாக குத்தியதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு வரலாற்று செய்தி இப்படி சொல்லுகிறது, 3 இடங்களிலே குத்தினான் என்று சொல்லுகிறது. இன்னொரு வரலாற்று செய்தி ஏறத்தாழ 7 இடங்களிலே குத்தினார் என்று ஒரு வரலாற்று செய்தி சொல்லுகிறது. அந்த குத்தோடு அந்த ஷஹீது மருத்தபாவிற்கு உமர் நாயகம் தள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது கடைசி நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்திலே கலீஃபா வஃபாத் ஆகின்ற அந்த கடைசி நேரத்திலே
தன் மகன் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அழைக்கிறாங்க. மகனை கூட சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய மகனே, உம்முல் முஃமினீன், நம்முடைய தாயார் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு நீங்க போங்க. ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு போய் நீங்க நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. உமர் சலாம் சொன்னார் என்று சொல்லுங்க. அமீர் முஃமினீன் சலாம் சொன்னார்னு சொல்லிடாதீங்க. ஒரு சாதாரண உமர் சலாம் சொன்னார்னு சொல்லுங்க. அவங்க பதில் சொன்னதுக்கு பின்னால் உமர் அவர்கள் இந்த ரவுலாவில் அடங்கிக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சங்கைக்குரிய சித்திக் நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்கு அடங்கி இருக்கிறார்களோ அந்த ஹுஜ்ரத் ஆயிஷாவுடைய அறையில அடங்கிக் கொள்ள அனுமதி கேட்டாங்கன்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுவாங்க. அப்ப சங்கைக்குரிய அப்துல்லா அவர்கள் ஆயிஷா அம்மா வீட்டுக்கு அனுமதி கேட்டு சலாம் சொல்லி உள்ளே போறாங்க. அந்த நீண்ட வரலாற்றை எழுதுவார்கள். உள்ளே போகும் பொழுது சங்கைக்குரிய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுவராக உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் நாயகத்துடைய செய்தி கேட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா வந்தவுடனே அந்த அழுகையை அடக்க முடியாமல் வெம்பினார்கள் என்ற அந்த வார்த்தை வருகிறது. வந்து அப்துல்லா சொல்லுவாங்க, உமர் அவர்களுக்கு சலாம் சொல்லி விட்டாங்க. ஆயிஷா பதில் சொல்லுவாங்க. அடுத்து அப்துல்லா சொன்னாங்க, உங்களுடைய அந்த ஹுஜ்ரத்திலே, அந்த அறையிலே, அந்த ரவுலாவிலே சங்கைக்குரிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சங்கைக்குரிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அடங்கி இருக்கிற அந்த இடத்துல அடக்கமாய் கொள்வதற்கு அனுமதி கேட்டு வர சொன்னாங்க என்று அப்துல்லா சொன்ன மாத்திரத்திலேயே சங்கைக்குரிய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அந்த இடத்தை எனக்காக வேண்டி தேர்வு செய்து வைத்திருந்தேன். என் தகப்பனாரோடு என் கணவரோடு நான் அடங்க வேண்டும் என்று அந்த 3வது இடத்தை எனக்காக வேண்டி தேர்வு செய்து வைத்திருந்தேன். இருந்தாலும் சங்கைக்குரிய ஆயிஷா சித்திகா அருமையாக சொன்னாங்க, இருந்தாலும் இஸ்லாத்துடைய பார்வையிலே சங்கைக்குரிய உமர் நாயகம் இருக்கிறாங்களே, என்னை விட பல மடங்கு உயர்ந்தவர்கள், பல அந்தஸ்து உயர்ந்தவர்கள். அதன் காரணமாக அந்த இடத்தை நான் விட்டு கொடுக்கிறேன். அந்த இடத்துல உமர் நாயகத்தை அடக்கிக் கொள்க சொல்லி அனுமதி கொடுத்து அனுப்புனாங்க. இப்ப சங்கைக்குரிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமருடைய மகன் அப்துல்லா நேரா வந்தாங்க. ஆயிஷா அம்மா கொடுத்த அந்த அனுமதியை தெரிவிக்கிறாங்க. மீண்டும் அந்த கடைசி நேரத்துல சங்கைக்குரிய உமர் நாயகம் சொன்னாங்க, வஃபாத்தான உடனேயே எல்லாம் தூக்கிட்டு போங்க, எல்லாம் தூக்கிட்டு போங்க. அந்த ரவுலாவுக்கு முன்னால் என்னுடைய ஜனாஸா வச்சுட்டு மீண்டும் உம்மஹாத்துல் முஃமினீன் நம்முடைய தாயார் ஆயிஷா மாட்ட மீண்டும் அனுமதி கேளுங்க. நீங்க அனுமதி கொடுத்து அடக்கிக்கிறோம். ஒரு கால் நான் இறந்ததுக்கு பின்னாடி அனுமதி இல்லை என்று சொன்னால் சாதாரண கபூர்ஸ்தான் அடக்கிருக்குன்னு சொன்னாங்க. மீண்டும் ஆயிஷா மாடத்தில் அனுமதி கேட்டு சங்கைக்குரிய உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அடக்கப்பட்டார்கள். அந்த துவா 2 துவாக்கள் கேட்டார்கள். என்னுடைய கடைசி நேரம் ஷஹீதாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் தொழுகையை ஷஹீதாக்கி கொடுத்தான். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பூமியில எங்கேயாச்சும் அடக்கம் செய்யப்படும் கேட்டாங்க. ரசூலோடையே அடக்கம் செய்யக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இந்த செய்திக்கு பின்னால் சங்கைக்குரிய ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நினைச்ச நேரமெல்லாம் ஜியாரத் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எங்க பாவா அடங்கி இருக்கிறாங்க, என் கணவர் அடங்கி இருக்காங்க சொல்லி நான் நினைச்செல்லாம் நான் ஜியாரத் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். உமர் நாயகம் அடங்கியதற்கு பின்னால் என்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு ஹிஜாபுடைய மருத்துவவோடு நான் இப்பொழுது ஜியாரத்து செய்கிறேன் என்று ஆயிஷா அம்மா சொன்னாங்க. ஆக நாம் அல்லாஹ்விடத்திலே ரசூலை முன்வைத்து ஒரு துவா செய்வோம் என்று சொன்னால் அந்த துவா தங்கு தடையில்லாமல் கபூல் வைத்து பெறும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அத்தமிழ் துவாவை கபூல் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.